என்னைய ஆட்சி நடக்குதுங்க? நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஒருத்தன் கார்ல கொலை பண்ணி அந்த பாடியை வச்சுக்கிட்டு போறான். செக் போஸ்ட்ல அத்தனை போலீஸ் இருக்காங்க, அந்த 2 குற்றவாளியை தப்பிக்க விடுறாங்க. நான் கேக்குறேன், நீங்களா போய் பிடிக்க மாட்டீங்க, அவனா வந்து மாட்டினாலும் அவனை விட்டுருவீங்க. அதுவும் இந்த ஸ்டேட்டோட சிஎம், அவரு தொகுதியிலே இந்த நிலைமைனா தமிழ்நாட்டோட தலையெழுத்தை யோசிச்சு பாருங்க மக்களே. அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்ல கட்சியான இவன் ஒருத்தன் என் தொகுதியில் ஒரு நாய் செத்த கூட அதை வச்சு ஓட்டு கேட்பான் போல. அக்யூஸ்ட் யாருன்னு தெரியலனா கூட அவன் கட்சியிலேருந்து ஒரு 4 பேர் தூக்கி உள்ள வச்சுருந்தாங்க. இந்த மீடியா வேற அவங்கள யாருன்னு காமிச்சிட்டாங்க. வேற வழியில்லை, அவங்கள பிடிச்சதான் ஆகணும். இது சின்ன கேஸ் தான் சார், நானே கூட டீல் பண்ணி. யோ, சின்ன கேஸ் அசால்ட் அவுட்றாது. எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் தான் ரிசல்ட்டே மாத்திருது, தெரியல உனக்கு? சரிங்க சார், இன்னைக்கு ஈவினிங்குள்ள கிளியர் பண்ணிடுறேன். சீக்கிரமா முடி. எஸ் சார். என்ன ஆச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு சார். ஃபாரன்சிக் சாம்பிள்ஸ் அமிச்சு அனலைஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அக்யூஸ் ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கு அமிச்சு செக் பண்ண சொல்லியிருக்கோம் சார். எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணியாச்சு. விடியறதுக்குள்ள பிடிச்சிடலாம் சார். யோ, கையில கிடைச்ச அக்யூஸை விட்டுட்டு ஸ்கூல் பசங்க மாதிரி ரீசன் சொல்லிட்டு இருக்க. இந்த மீடியா வேற இத பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சார், அது வந்து என்னையா வந்து போயினே. ஐ டோன்ட் வாண்ட் எனி ஃபூலிஷ் ரீசன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுங்கிற நியூஸ் மட்டும் தான் என் காதுக்கு வரணும். டெஃபினெட்லி சார். அரக்கோணத்தில் ரயிலில் பயணிகளுக்கு தீ வைத்த அபு ஃபெர்னஸ் திருவள்ளூர் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேகிக்கப்படும் நபரை தேடி சென்னை புலனாய்வு குழு திருவள்ளூர் சென்ற நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 4 பயணிகள் உயிரிழந்த நிலையில் ரயிலுக்கு தீ வைத்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதலமைச்சர் நிற்கும் தொகுதியில் கொலை செய்யப்பட்டு காரின் பின்பகுதியில் மறைத்து எடுத்து செல்லப்பட்ட உடல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் பெயர் ஜீவா தெருவை சேர்ந்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தில் கைது செய்யப்பட்டு தப்பி ஓடிய இருவரையும் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் சேந்தமங்கலம் அருகே அண்ணே இந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. சீக்கிரம் போங்க. ஜீவா ஜீவா அண்ணே கொஞ்சம் ஃபாஸ்ட் அண்ணே. நான் வந்துட்டு நீங்க போங்க. சரிம்மா. வா வா. சார், நீங்க கேட்ட மொத்த படத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். தயவு செஞ்சு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. இதுக்கு மேல நீங்க என்கிட்ட கேட்டா கூட என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கெஞ்சி கேட்கிறேன், உங்க காலில் கூட விழுறேன் சார். ஏய் சீ, கத்தாத. இந்த வீடியோ எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு சேஃப். சார், நான் போலீஸ் கிட்ட எல்லாம் போக மாட்டேன் சார். அந்த வீடியோவை மட்டும் தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. அதான் பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டல. நடந்ததை நான் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க. நான்
பொண்ணை பார்த்தா போலீஸ் கிட்ட போகிற மாதிரிலாம் தெரில. வீடியோ கொடுத்துடலாண்ணா. பாடுறா, அதான் உன் புள்ளியோட அப்பனே சொல்லிட்டான்ல, நீ எதுவும் பண்ணாத வரைக்கும் பயப்பட தேவையில்லை. சரியா? கிளம்பு. ஓடி போ போ, போயிட்டே இரு. டேய் என்ன அப்பம் பாசமா? ஏண்ணா? இப்பதான் சாப்பிட்றியா? என்னாச்சுமா? ஏன் அழுகிற? பாரு, உன்னை தான் கேட்கிறேன். ஏய் செல்வி, எதுக்குமா அழுகிறா? வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா? ஏய் சொல்லுங்கம்மா, என்னாச்சுங்கிற? என்னத்தங்க சொல்லுவேன்? இவன் ஒருத்தனை லவ் பண்றேன்னு வயித்துல பிள்ளைய வாங்கிட்டு வந்திருக்கா. அவன் என்னன்னா செத்து என்னங்க என்னங்க எங்க போறீங்க? என்னங்க? ஒண்ணுமே தெரியாம உட்காந்து இன்னைக்கு யாரும் வீட்டுக்கு போக கூடாது. அக்யூஸ்டை எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிடிக்கணும். பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனு, பப்ளிக் பிளேசஸ் எல்லா இடத்துலயும் போய் தேடுங்க. 2 அக்யூஸ்டோட டீடைல்ஸ் எவ்வளவு சீக்கிரம் கலெக்ட் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை பிடிச்சிடலாம். ஓகே ஓகே சார். யோ சார், நீ பரேட் எடுத்ததுலாம் போதும். அக்யூஸ் விக்டிம் 2 பேர் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை கூட்டு வரணும்னு சொன்னல, எங்க அவங்க? சார் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். வெளில தான் இருக்காங்க. கேட்டதா சொல்வியா? போய் கூட்டு வாயா. போயா. இதோ போறேன் சார். நானே எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. யோ வாயா. இதோ வரேன் சார். ஏய் தம்பி வா. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கான்னு பார்த்து கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரிங்க சார். அண்ணா இங்க வாங்க. மறைய பண்ண பக்கத்து ஸ்டேஷன்ல அவங்கள பத்தி விசாரிக்க சொன்னேன். என்னாச்சு? விசாரித்து பார்த்தேன். அவங்க 2 பேரும் சரியான திருட்டு பசங்க. அவங்க மேலே நிறைய பெட்டி கேஸ் இருக்குது. அவங்க அடிக்கடி இவன் மெக்கானிக் செட்டு தான் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க. சார், இவன் தான் சார் சேகர். இவன் தான் அந்த குரூப்புக்கே தலைவன். அவனுக்கு வெறும் கூட்டாளிங்க தான் சார். எனக்கு இன்னும் இந்த கொலைக்கு இவன் தான் மாஸ்டர் மைண்டாக இருப்பானு தோணுது சார். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு டீ கூட போட வராது. என்ன போய் பாசி பீசின்னு சொல்கிறீங்களா சார்? ஏய், நானும் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். கையை முறுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறேன். அப்படி என்னடா ஆத்திரம் உனக்கு? ஆத்திரம் இல்லை சார், மூத்திரம். ஏய், உன் பேர் என்ன? பாலா சார். செத்து போன ஜீவாவை எவ்வளோ நாளாக தெரியும்? ரொம்ப நாளாக தெரியும் சார். ஒரே ஏரியா தான். இந்த கொலையை பற்றி என்ன தெரியும் உனக்கு? சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார். 2 நாளாக ஆளாக்கணும்னு ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். வழக்கமாக இந்த மாதிரி 2 நாள் காணாமல் போவான். ஆனால் திரும்ப வந்துடுவான் சார். எங்கடா போனோன்னு கேட்டால் வேலை விஷயமா போனேன்னு சொல்லுவான் சார். இதே மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி அவனை எதிர்பார்க்கல சார். சத்தியமாக எனக்கு வேறு எதுவுமே தெரியாது சார். அண்ணே, செத்து போன பையனோட அப்பா பற்றி விசாரிச்சிங்களா? விசாரித்து பார்த்தேன் சார். இறுதிச் சடங்கு முடிச்சோடனே அவர் எங்கே போனார், எங்கே இருக்காருன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேரை விசாரித்து பார்த்ததில் இந்த தெருமுனையில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கான். அங்கே அடிக்கடி வருவாராம். அதான் அங்கே போய் நேரில் பார்க்கலான்னு கிளம்பணும். அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டீங்க. வாங்க போகலாம்.